தனியார் பள்ளிகளிடம் 100 கோடி பிடி அரசகுமாரை தொடர்ந்து முன்னாள் திமுக எம்எல்ஏவும் கைதாகிறார். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். சென்னை தியாகராய நகரில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு இயங்கி வருகிறது. இந்த அமைப்பின் செயலாளர் இளங்கோவன் சென்னை காவல் ஆணையரிடம் அண்மையில் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். அதில் சென்னை சாலிகிராமத்தில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் என்ற பெயரில் பதிவு செய்யப்படாத சங்கத்தை பிடிஆர் அரசகுமார் என்பவர் நடத்தி வருகிறார். இவர் தனக்குள்ள அரசியல் மற்றும் அதிகார தொடர்பு உள்ளதாகவும் தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம், பள்ளி தரம் உயர்வு, டிடிசிபி, சிஎம்டிஏ அனுமதிகள் மற்றும் பிற சட்டப்பூர்வ அனுமதிகளை பெற்றுத்தருவதாகவும் எங்களிடம் கூறியிருக்கிறார். எங்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளாக தனியார் பள்ளி நிர்வாகிகள் தங்கள் பள்ளிகளுக்கான அங்கீகாரம், தரம் உயர்த்துதல் மற்றும் திட்ட அனுமதி பெறுதல் ஆகியவற்றுக்காக கடும் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்ததால் பிடி அரசகுமாரை அணுகியிருக்கிறோம். அவர் தமிழகம் முழுவதும் பல தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம், பள்ளி தரம் உயர்வு மற்றும் திட்ட அனுமதி போன்றவற்றை பெற்றுத்தருவதாக கூறி ரூபாய் 100 கோடிக்கு மேல் வசூலித்தார். ஆனால் உறுதியளித்தபடி அனுமதிகள் பெற்று தராமலும் பணத்தை திரும்ப தராமலும் ஏமாற்றியிருக்கிறார். எனவே அரசகுமார் மற்றும் சங்க நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இப்புகார் குறித்து விசாரணை நடத்தி வந்த சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் புகாரில் முகாந்திரம் இருப்பதாக கருதியதால் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அத்துடன் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சாலிகிராமம் மெஜஸ்டிக் காலனியில் வசிக்கும் 59 வயதாகும் பிடி அரசகுமாரை அண்மையில் கைது செஞ்சிருக்காங்க. அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலையும் அடைச்சிருக்காங்க. இதையடுத்து திமுக நிர்வாகியான பிடி அரசகுமார் மீது பலரும் குற்றச்சாட்டுகளை கூற தொடங்கியிருக்காங்க. இதையடுத்து சென்னை சாலிகிராமம் மெஜஸ்டிக் காலனியில் உள்ள அவரது வீட்டில் வழக்கு தொடர்பான ஆவணங்களை மற்றும் ஆதாரங்களை சேகரிக்கும் பொருட்டு சோதனை நடத்தியிருக்காங்க. அந்த சோதனையில் வழக்கு தொடர்பான ஏராளமான ஆவணங்களை கைப்பற்றியுள்ளதாக கூறப்படுது. இந்த மோசடி வழக்கில் திமுக முன்னாள் எம்எல்ஏ உள்ளிட்ட மேலும் சிலருக்கும் தொடர்பு இருப்பதாக போலீஸ் வட்டாரங்கள் கூறியிருக்காங்க. அந்த முன்னாள் எம்எல்ஏ தனியார் பள்ளிகளிடம் பணம் வசூலிப்பதற்காக சென்னை தியாகராய நகரில் தனி அலுவலகம் ஒன்றை நடத்தி வந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. இதையடுத்து அவரை கைது செய்ய போலீசார் தீவிர நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. அரசகுமாரிடமோ அல்லது குறிப்பிட்ட முன்னாள் எம்எல்ஏவிடமோ பணம் கொடுத்து ஏமாந்த தனியார் பள்ளி நிர்வாகிகள் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசில் புகார் கொடுக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த முன்னாள் எம்எல்ஏ யார் என்பதுதான் இப்போது பெரிய கேள்வியாக இருக்கு. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.